السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் என்கின்ற புண்ணியமிக்க இந்த மாதத்தில் அல்லாஹுவை வணங்கியவர்களாக, அல்லாஹுடைய கலாமை கேட்டவர்களாக ஒரு அருள் நிறைந்த சபையில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் செய்யப்பட்ட அனைத்து இபாதத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிகிற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு முஃமின்களுடைய பண்புகள் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்தலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்வேறு உயிரினங்களை படைத்திருக்கின்றான். பல வகையான படைப்புகள் மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றான். எவ்வளவு நவீன காலங்கள் வளர்ச்சி அடைந்தாலும் உலகத்தில் படைக்கப்பட்ட இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்பது எத்தனை எண்ணிக்கைதான் என்கின்ற ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதில் ஒவ்வொரு படைப்புகளும் தன்னுடைய இயல்பான குண அதிசயங்களை கொண்டு தன்னுடைய இயற்கையான பண்பை கொண்டே நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் உயர்ந்த படைப்பு தான் இந்த மனித சமூகம். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனோ இச்சை என்கின்ற தன்னுடைய மனதிற்கு பின்னால் செல்லக்கூடிய சூழலும் வைத்திருக்கின்றான். அதை சுதாரித்து தன்னுடைய அறிவின் அடிப்படையில் செல்லாமல், தன்னுடைய மனோ இச்சையின் செல்லாமல் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவை நமக்கு தந்திருக்கின்றான், பகுத்தறிவை நமக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பெருவாரியான மனிதர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற வாழ்வை அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உடை என்பது எனது விருப்பம் என்று வந்ததின் காரணமாக எவ்வளவு அநாகரிகமாக, எவ்வளவு அசிங்கமான உடையாக இருந்தாலும் அணிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உணவு எனது விருப்பம், உணவு என்பது என்னுடைய மனோ இச்சின் அடிப்படையில் தான் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் அப்படியாக முடிவெடுத்ததின் காரணமாக மனிதன் தன்னுடைய மானத்தை கூட இழந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு மதுபானத்தில் அவன் மிதந்து கிடக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம்.
இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய விருப்பம் என்பதாக என்னுடைய பண்புகள் எப்படியும் இருக்கும். எந்த ஒரு எல்லைக்குள் நான் கொண்டு வர மாட்டேன், எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளும் நான் கொண்டு வர மாட்டேன். சிம்பிளா சொன்னா மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க. என்னுடைய வாழ்வு, அதற்குண்டான எந்த ஒரு சட்டமும் நான் இடுவதுதான். ஒன்று சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது பிறர் முடிவெடுக்க கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன் என்கின்ற சிந்தனையில் பெருவாரியான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். எந்த மனித சமூகம் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் செல்கிறார்களோ அதே மாதிரி அதே மனோ இச்சை கொடுக்கப்பட்ட ஒரு சில சாரார்கள், எனக்கான உணவு என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி அடிப்படையில் இருக்க வேண்டும், எனக்கான உடை என்பது, எனக்கான வாழ்வு என்பது, எனக்கான ரோல் மாடல் என்பது, என்னுடைய வாழ்வின் அடிப்படை அனைத்து அறிவுரைகளும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி அடிப்படையில் தான் இருக்கும் என்று முடிவெடுத்து தனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் முஃமின்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முஃமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்பவர்கள் நாளை மறுமையில் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகாமையில் அமரக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள், இவர்கள் தான் உயர்ந்த சுபனபதியில் இருக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட இந்த இறை நம்பிக்கை என்கின்ற பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உலக வாழ்வில் வாழும் பொழுது சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரத்தையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். தன்னுடைய வீட்டை கொடுப்பதற்கு தயார், தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு தயார். அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய வாழ்க்கை நாம் படிக்கும் பொழுது எப்படி இவர்களால் இப்படி இருக்க முடிகின்றது என்பதாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், முஃமின் என்கின்ற அடையாளம் எனக்கு பின்னால் இருக்கும் என்றால், முஃமின் என்கின்ற பண்புடையவனாக நான் இருப்பேன் என்றால் அது எனக்கு போதும், அதுவெல்லாம் இந்த உலகத்தில் அதற்கு முன்னால் வேறு எதுவும் இல்லை என்பதாக அந்த சஹாபாக்குடைய வாழ்வு இந்த முஃமின் என்கின்ற தன்மை அவர்களுக்கு மாற்றியது. சாதாரண விஷயம் அல்ல. முஃமின் என்பதாக அடையாளமிடப்பட்டு இவர்கள் முஃமின்கள் தான் சொர்க்கத்திற்கு என்று நற்செய்தி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவ்வப்போது தாங்கள் முஃமின்கள் தானா, இறை நம்பிக்கையாளர்கள் தானா என்று அவ்வப்போது தங்களை பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முனாஃபிகீன்களுடைய பட்டியலில் தன்னுடைய பெயரை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தில் மாளிகை இருக்கின்றது என்பதாக உலகத்தில் வாழும் பொழுது சொல்லப்பட்ட நபி தோழர் நாஃபிக ஹந்தலா, இதோ இந்த ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கக்கூடிய நபி தோழரான ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு நான் முனாஃபிக் ஆகிவிட்டேனோ என்று சிந்தனைக்கு தள்ளப்படும் அளவிற்கு தான் முஃமினாகத்தான் இருக்கின்றேனா, ஒரு சிறு மாற்றம் தன்னிடத்தில் வந்தாலும் கூட, மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் ஏற்பட்டாலும் கூட நான் இறை நம்பிக்கையாளன் தானா, இறை நம்பிக்கை என்கின்ற பண்புடையவனாகத்தான் நான் இருக்கின்றேனா என்று பரிசோதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட பண்புதான் இறை நம்பிக்கை முஃமின் என்கின்ற பண்பு. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாமெல்லாம் முஃமின்கள் என்பதாக நாம் நமக்கு சொல்கின்றோம். முஃமின்கள் தான், சந்தேகம் இல்லை. இருந்தாலும் கூட அதற்கு நாம் பரீட்சைகளை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஃமின்கள் யார், அவருடைய பண்பு என்ன என்பதை பற்றி நமக்கு குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 11 வசனங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக இந்த முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். சின்ன பசங்க உட்காருங்க, எல்லாம் அங்க பார்வையெல்லாம் அங்க போயிட்டு உட்காருங்க, ஒருத்தர் மட்டும் கொடுங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன், அல்லாஹ் சொல்கின்றான். கது என்பது
திட்டமாக, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, இந்த முஃமின்கள் என்பவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த முஃமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய வசனங்களில் அவருடைய பண்புகளை சொல்லி காண்பிக்கின்றான். உண்மையிலே நமக்கு நாம் இந்த நேரத்தில் நம்முடைய முஃமின் என்கின்ற நிலையை உரசி பார்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் சொல்லப்படக்கூடிய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதில் ஒரு குறை ஏற்பட்டிருக்கும் என்றால், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக, நான் இனிமேல் அதை சரி செய்து கொள்வேன் என்கின்ற சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த முஃமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட தொழுகை தெரியுமா? காஷிஊன், உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடிய தொழுகை. அந்த தொழுகை என்கின்ற பண்பு அவரிடத்தில் உள்ளச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளச்சம் என்பது ஃபி குலூபிஹிம் ஃபகது பிதாலிக அப்சாரஹும் வக்ஃபது லிதாலிகல் ஜன்னாஹ், அந்த உள்ளச்சத்துடைய வெளிப்பாடின் முகமாக தன்னுடைய பார்வைகள் எல்லாம் தாழ்த்தியவர்களாக, தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்தையும் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய உடலாக மாறிவிடும். உலகத்தில் வாழும் பொழுது தனக்கு கீழாக எத்தனையோ நபர்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், எத்தனையோ நபர்களுக்கு கட்டளையிடக்கூடிய இடத்தில் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் என்கின்ற அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தொழுகையில் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், பார்வைகள் எல்லாம் தாழ்த்தியவர்களாக, உடலை எல்லாம் அப்படியே பணிந்தவர்களாக, பயந்து நின்று தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தொழுகை என்பது உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டை ஒரு மனிதன் சீராக்கி விட்டால், சீராயிருச்சுன்னு சொன்னா உடல் முழுக்க சரியா இருக்கும். பாவத்தை என்னால விட முடியல, எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்க்கின்றேன், இருப்பினும் கூட என்னால் அந்த பாவத்தை விட முடியவில்லை என்கின்ற எத்தனையோ நபர்கள் சொல்லக்கூடிய இருப்போமே நம்மில். நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தினால் நம் உடல் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் சீர்பெற்றுவிடும். وَإِذَا فَسَدَ الْجَسَدُ كُلُّهُ أَلَا وَهِيَ الْقَلْبُ, அதுவே அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுக்க மார்க்கத்திற்கு முரணான காரியத்தில் தான் அடிமைப்பட்டு கிடக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க, அல் கல்ப், உடைய உள்ளம், இதயம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தொழுகை நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடியதாக, குஷூஐ ஏற்படுத்தக்கூடியதாக, பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு வசனத்தில் சொல்லும்போது, இந்த தொழுகை இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல்களை விட்டு பாதுகாக்கும், தடுக்கும். என்ன தடுக்கும்? இந்த தொழுகை. யாரிடத்தில் தொழுகை சீராக இருக்கின்றதோ அவர்கள் முஃமினுடைய பண்புகளில் வந்து விடுகிறார்கள். அந்த தொழுகை என்பது அவருடைய உடல் மற்ற உறுப்புகள் அனைத்தையும் சீர்படுத்தும். எப்பேற்பட்ட சீர்படுத்தும்? பாவமான காரியத்திலிருந்து தடுப்பாக, அரணாக அந்த தொழுகை இருக்கும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு பல வருடங்கள் நாம் தொழுகின்றோம், பல இபாதத்துகளை செய்கின்றோம். தொழுது முடித்ததற்கு பிறகு மார்க்கம் எந்த காரியத்தை தவறு என்பதாக சொல்லியதோ அந்த பாவத்தை செய்கிறாங்க. தஸ்பீஹ்களை கொண்டு எண்ணப்பட்ட, தஹ்மீதுகளை கொண்டு எண்ணப்பட்ட திக்ரு செய்த அந்த கரங்கள்
எப்படி புகை பிடிப்பதற்கு தயாராக இருக்கின்றது. தக்பீர் கட்டிய கைகள் எப்படி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட போதையை ஏற்படுத்தக்கூடிய அது போன்ற பொருட்களை உட்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. குர்ஆன் ஓதிய நாவுகள் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ஆமீன் யா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எங்களை நேர்வழியில் செலுத்துவாய் என்று சொல்லி அந்த நாவு எப்படி புறத்தின் பக்கமும் பாவமான மதுபானத்திற்கு பக்கமும் செல்கின்றது. அப்படியானால் தொழுகை நம்மை சீர்படுத்தவில்லை என்றால், தொழுகை நமக்கு கேடயமாக இல்லை என்றால், நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு நேரம் இருக்கின்றது. உடனடியாக சீர்படுத்துவதற்குண்டான விஷயத்திற்கு நாம் நுழைய வேண்டும். அந்த முஃமினுடைய பண்பு, முதலாவது பண்பு, தொழுதால் இறையச்சம் உடையவர்களாக தொழுவார்கள். அந்த தொழுகை அவர்களுக்கு மானக்கேடான விஷயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவது பண்பு, வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அந்த முஃமின்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? வீணான காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். எதில் அவர்களுக்கு தேவையற்ற விஷயமாக இருக்கின்றதோ அதில் நிற்க மாட்டாங்க. மஅஸ்ஸலாமா, போயிட்டு வரோம், அவ்வளவுதான், போய்கிட்டே இருப்பாங்க. இதன் மூலமாக என்னுடைய மார்க்கத்திற்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இதன் மூலமாக என்னுடைய ஈமான் எந்த ஒரு அதிகப்படுத்தலுக்குண்டான ஒரு சூழல் கிடையாது. போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதில் ஈமான் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குமோ, சூழ்நிலை இருக்குமோ, அதில் நாம் சென்று வருகின்றோம் என்பதாக உடனடியாக விரைந்து சென்று விடுகின்றோம். எதில் நம்முடைய ஈமான் குறைக்கக்கூடிய சபையாக இருக்குமோ, எதில் நம்முடைய ஈமான் ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்முடைய அமல்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குமோ, அது போன்ற விஷயங்களில் நம்முடைய கால்கள் உறுதியாக பல மணி நேரங்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் அந்த முஃமின்கள் தேவையற்ற விஷயத்தில் நிற்க மாட்டாங்க. இமாம் ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உலமாக்கள் சொல்வதாக, தேவையற்ற காரியங்கள் என்றால் முதலாவது அஷ்ஷிர்க், இணை வைப்பு. இரண்டாவது அல் மஆசி குல்லுஹா, எல்லா வகையான பாவங்களும் அதற்குள் வரும். மூன்றாவது சொல்றாங்க, குல்லு ஷைஇன் லா ஃபாயிதத ஃபீஹ் வலா மஸ்லஹா, எந்த ஒரு பயனும் இருக்காது, அதில் எந்த ஒரு நன்மையும் இருக்காது. கூடி கலையும் பொழுது எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் ஒரு சபை இருக்கும் என்றால் நமக்கு தேவையில்லை. அதில் முஃமின்கள் நிற்க மாட்டார்கள், ஈமானை பாதுகாத்து விட்டு செல்வார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வை பற்றி அறிவதற்குண்டான ஒரு சபை கிடைக்கும் பொழுது ரமதானுக்கு முன்னால் எத்தனையோ வகுப்புகள் நடைபெற்றது, அறிவிப்பு கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு, இந்த பள்ளியில் இந்த வகுப்பு நடைபெறுகின்றது, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு சமூகத்தில் பொய் பிரச்சாரம் செய்து அல்லது சமூகத்தில் ஹதீஸ் எல்லாம் பாதுகாக்கப்பட்டதா என்கின்ற ஒரு நிலைக்கு சமூகத்தை தள்ளி அல்லாஹ் இறக்கிய வஹீயின் மீது ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்கிறார்களே, அப்பேற்பட்ட சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் நம்முடைய பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், அதுபோன்ற சபைகளில் அல்லாஹ் பாதுகாப்பிலே தவிர நாட்டம் என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. கல்வி வகுப்பு என்றால் குறைவாகத்தான் இருக்கின்றது. கல்வி சபையை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் கூட எந்த மனநிலைக்கு சென்று விட்டார்கள் என்றால், இந்த காலத்தில் எல்லாம் முடியாதுங்க. இன்றைய காலத்தில் எல்லாம் ஒரு கல்வி வகுப்பில் 1 மணி நேரம் அமர்வதா என்று சொன்னால் இந்த காலத்தை குறை சொல்லி சென்றுவிடக் கூடாது. நாம் முஃமினுடைய பண்புகளை விட்டு விலகி நின்று விட்டோமோ என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். அதே சமூகம், அதே மக்கள் வீணான காரியங்கள் என்றால் அந்த சபைகளிலும் அந்த கூட்டங்களில் நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர அந்த முஃமினுடைய பண்புகள், அவர்கள் வீணான விஷயத்துல கழிக்க மாட்டாங்க. இரண்டாவது அம்சம். மூன்றாவது, வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், தங்களுக்கு பொருளாதாரம் கிடைத்தால் அந்த பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட வரம்பை அடைந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது.
எத்தனை நபர்களுக்கு ஜக்காத்துடைய சட்டம் நமக்கு தெரியும்? எல்லோரும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள், எல்லோரும் பொருளாதாரத்தின் பக்கம் அதிகமாக பங்களிப்பும் தொடர்பும் இருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட பொருளாதாரம் தொடர்புடைய சட்டமாக இருக்கக்கூடிய ஜகாத் ஒரு குறிப்பிட்ட நிசாபை, ஒரு குறிப்பிட்ட அளவை அடைந்து விட்டால் ஜகாத்து கொடுப்பாங்க. எப்படி ஜகாத்து கொடுக்க முடியும்? அதை பத்தி தெரிஞ்சா தானே கொடுக்க முடியும். கவலையிலும் கவலை, அதையும் விளக்குவதற்குண்டான ஒரு வகுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர அந்த சட்டத்தை தெரிவதற்கு, இது போன்ற மார்க்க விஷயங்களை உணர்வதற்கு தொழுதால் போதும் என்பதாக கலைந்து சென்று விடுகின்றோம். அந்த தொழுகையில் குஷுவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற கல்வி சபைகள் நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்தினால் மட்டும்தான். எப்படி பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்கு அந்த சட்டம் இருக்கின்றதோ அதுபோடு மற்ற மார்க்க உபதேசங்கள் நமக்கு நம்முடைய இபாதத்தில் உறுதியை நமக்கு தரும். ஜக்காத்து கொடுப்பாங்க. நமக்கு ஜக்காத்து ஏற்பட்டிருக்குதா? எதுல ஜக்காத்து? ஏதாவது உலமாக்கள், அறிஞர்கள் இலகுவான முறையில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை டக்குன்னு போய் நிவர்த்தி செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வோம். கடமைகளை குறுக்கு வழியில் கிடைத்தால் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர எத்தனையோ நபர்கள் அந்த பெருந்தொகைகளை கணக்கிட்டு அல்லாஹ் சொல்லிய கட்டளை என்பதை புரிந்து தன்னுடைய கவனங்களில் அதையும் செலுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மிக இலகுவான முறையில் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா பாருங்க, சொல்லிட்டாருன்னா நாங்க கொடுத்தாச்சு. என்ன காரணம், என்ன ஆதாரம், அதெல்லாம் தேவையில்லை, நான் கொடுத்துருவேன். அதுவே உலகத்தில் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொன்னா, முதலீடு செய்ய போகின்றோம் என்றால் அந்த பொருளாதாரம் பாதுகாப்பாக இருக்குமா அல்லது என்னென்ன ஆபத்துகள் எல்லாம் வரும் என ஒரு பெரிய ஆய்வையே மேற்கொண்டதற்கு பிறகு மட்டும்தான், அனுபவசாலிகளிடத்தில் கேட்டதற்கு பிறகுதான் அந்த பொருளாதாரத்தை வியாபாரத்தில் போடுறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க. நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பலகீனமாக இருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கடுத்து அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நான்காவது பண்பு வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின், தங்களுக்கான அனுமதிக்கப்பட்ட மனைவிகள், வழக்கரங்கள் சொந்தமாக்கப்பட்டவர்களை தவிர அவர்கள் பாவமான விஷயத்திற்கு, ஜினாவிற்கு, விபச்சாரத்திற்கு செல்ல மாட்டார்கள். தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த வழி இல்லாம வேறொரு வழியில் தன்னுடைய வெட்கத்தலத்தை அவன் இழப்பான் என்றால், கற்பை அவன் இழப்பான் என்றால் வரந்து மீறியவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமூகத்தில் பார்க்கின்றோம், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஈமானை சுமந்திருக்கின்றோம், முஸ்லிம் என்கின்ற அடையாளத்தை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலும் கூட ஈமானிய ஆடையான ஹிஜாபை அணிந்து கொண்டு சமூக வலைத்தளங்களில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நன்னொழுக்க பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மறைவான நேரத்தில் தங்களுடைய கணவனின் பார்வைக்கு அப்பாற்பட்ட சூழல் இருந்தாலும் தங்களை பாதுகாத்து, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், தன்னை கற்பை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த பக்குவத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் பார்க்கின்றோம், மிக கேவலமாக பாடல்களுக்கு ஆடக்கூடிய பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை எடுத்துக்கொண்டால் இந்த சமூகம் ஒரு விஷயத்தை அங்கீகரித்து விட்டது. ஒரு சுண்ணாவை சொன்னா கஷ்டமாக்கிட்டாங்க. திருமணம் என்பது வாழ்விற்கு எதிரானது என்பதை போன்றும், திருமணம் என்கின்ற நிக்காஹ் என்பது அவருடைய வாழ்வின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதை போன்றும் திரைப்படங்கள் இருந்து, டைலாக்குகள் இருந்து முழுமையாக காட்சிப்படுத்தி சுண்ணாவை இழிவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் யார் எப்படி விரும்பினாலும் அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதாக மேடைகளை போட்டுக்கொண்டு நியாயப்படுத்தக்கூடிய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சமூகத்தில் இருக்குது.
என்னங்க சேர்ந்து வாழ்றீங்களே, என்ன விஷயம்? இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காட்டி பிரிந்து விடுவோம், அப்படியே பேசுறாங்க. திருமணம் செய்ததற்கு பிறகு இரு மனங்கள் பிடிக்காமல் பிரிவதை விட முன்பாக அது போன்ற வாழ்வில் வாழ்ந்து பிடிக்குமா இல்லையா என்பதை பார்ப்பது என்பது சிறந்தது என்பதாக வாதிட்டு பேசக்கூடிய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நியாயப்படுத்தி பேசுறாங்க. இந்த சகோதர சகோதரிகளே, இது போன்ற கால சூழல் இருக்கும் பொழுது பாவங்கள் மிக சர்வசாதாரணமாக தெரியும். நம்முடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் கேரண்டி கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர், நான் உத்திரவாதம் அளிக்கின்றேன். மன் யதுமனு லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமனு லஹுல் ஜன்னah. இரு தாடைகள் மத்தியில் இருக்கக்கூடிய, இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை பாதுகாப்பேன் என்பதாக ஒருவன் உத்திரவாதம் அளிப்பான் என்றால், எந்த ஹராமான காரியமா இருந்தாலும் சரி, தன்னுடைய நாவாக இருக்கட்டும், தன்னுடைய அந்த மர்மஸ்தான பகுதியாக இருக்கட்டும், அவன் பாதுகாப்பதாக உத்திரவாதம் அளிப்பான் என்றால், புகாரில் 6474 6474 செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு கேரண்டி உங்களுக்கு. சிந்தித்து பாருங்கள் இந்த சகோதர சகோதரிகளே, சமூகம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபர்தாவுடைய முறைகளை சொல்லித் தருவதற்கு கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு நீ யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற அந்த ஷைத்தானுடைய வழிகள் தோன்றக்கூடிய விஷயங்களை கற்றுத்தராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். முஃமினுடைய பண்பு என்பது அவன் தன்னுடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்து பேணி வாழக்கூடியவனாக இருப்பான் என்பது அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றார். நம்முடைய பேச்சு அந்நிய பெண்களிடத்தில் வரம்பு மீறி இருக்கின்றதா? அந்நிய பெண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் ஃபர்தாக்களா? தெருக்களில் ஒரு சில மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக செல்லும் பொழுது ஃபர்தாக்கள் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹிஜாப் ஆடையை கொடுத்தார்கள். ஆனால் அதை விட சுதந்திரம் என்பதை பேசிக்கொண்டு, பெண்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு, அவருடைய சூழ்நிலை ஒன்றுமில்லாமல் ஆகும் பொழுது இந்த காரணம் என்பதாக சொல்கின்றார்கள். அடிப்படை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டது. இறுதியான அம்சம், அந்த மக்கள் வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், தங்களுக்கு அமானிதமான ஒரு பொருளை ஒப்படைக்கப்பட்டால், நம்பி ஒரு பொருளை கொடுத்தால், வாக்குறுதியை அளித்தால் பாதுகாக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். எத்தனையோ நேரங்கள் நெருங்கிய நண்பர் என்கின்ற அடிப்படையில், அண்டை வீட்டுக்காரர் என்கின்ற அடிப்படையில் சில ரகசியங்களை, சில அமானிதமான விஷயங்கள் நம்மிடத்தில் சொல்லப்படும் பொழுது, அமானிதமான பொருட்கள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது, இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் அறிவாளி என்கின்ற அடிப்படையில் அதை அபகரிப்பதுதான் அறிவாளித்தனமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு பிசினஸ் சம்பந்தமா சொல்லப்பட்டா அவருக்கு எதிராக கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படியாக அமானிதத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பண்புகளில் வரமாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றார். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையில் அவர்கள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதோ வருடத்திற்கு ஒரு ரமலான் காலம் மட்டுமல்ல, வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமல்ல, வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமல்ல, தினம்தோறும் அந்த தொழுகையில் ஹாஃபிதுகளாக பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலாஇக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் அந்த சொர்க்கத்திற்கு வாரிசுதார்கள் என்பதாக, வாரிசுகள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் என்றால், பார்த்த சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க சொர்க்கவாதிங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் சொர்க்கவாதி என்பதாக அந்த முஃமின் என்கின்ற பண்பினிடத்தில் முழுமையாக இருக்கின்ற என்பதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் கொடும்போக்காக இருக்கவில்லை.
குர்ஆனின் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றோம், கல்வி சபையில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றோம், தொழுகையில் நின்றால் அசட்டையாக தூக்கங்கள் வரக்கூடிய நிலை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர. ஆனாலும் கூட நம்முடைய மனங்களில் ஒருபோதும் நாம் முழுமையான இறை நம்பிக்கை உடைய பண்புகளை நாம் அடைந்திருக்கின்றோமா என்கின்ற பரீட்சையை நாம் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். தினம்தோறும் நம்முடைய வரவு செலவுகளை கணக்கிட்டு பார்க்கிறோம். எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், எதை நான் சரி செய்யணும் என்று பார்க்கக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு இந்த பண்பை அடைவதற்கும் இந்த மார்க்கத்தை தெரிவதற்கும் எவ்வளவு மணி நேரங்கள் போட்டு பாருங்கள். காலையில ஃபஜ்ரிலிருந்து எழுந்தரித்திலிருந்து இரவு உறங்க செல்லும் வரைக்கும் எந்தெந்த விஷயத்துக்கு நான் எவ்வளவு நேரத்தை கொடுக்கின்றேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மொபைல் போன்களை எடுத்து பார்த்தால் அன்றைக்கு மட்டும் அவர்கள் ஃபேஸ்புக்குகளை, சமூக வலைத்தளங்களை 4 மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராமுகளை 5 மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பார்கள். யூடியூபுகளை 4 மணி நேரம் பயன்படுத்தி இருப்பார்கள். வீணாகவே 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு கிடைக்குதுன்னு சொன்னா இது போன்ற விஷயத்திலே இருந்தார்கள் என்றால் பாருங்க சகோதரர்களே, முஃமினுடைய பண்புகளில் நாம் இருக்கின்றோமா? இது போன்ற நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தால் எப்படி நம்முடைய தொழுகையில் குஷூ வரும், பயம் வரும். திரைப்படத்திற்கு அடிமையாக, இசைகளுக்கு அடிமையாக இருந்தால் தொழுகையில் எப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனை, அந்த சொர்க்கத்துடைய சிந்தனை, வசனத்தை கேட்கும் பொழுது நரகத்துடைய சிந்தனை எப்படி வரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தருணம் நமக்கான மாற்றுவதற்குண்டான ஒரு தருணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக பல புத்தகங்கள் இருக்கின்றது, படிக்க வேண்டும், குர்ஆனை தெரிய வேண்டும். நல்ல நல்ல பயான்கள் எல்லாம், உரைகள் எல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல்களில் இருக்கு கேட்க வேண்டும். ஒரு கல்வி சபை வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க வராங்களோ இவங்க வரலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கபருக்கு நான் செல்லும் பொழுது நான் மட்டும் தான் செல்வேன். எனவே என்னுடைய இருக்கை நான் பதிவு செய்யும் என்பதாக முதன்மையாக ஒரு கல்வி சபையில சரியான மன்ஹஜை, சரியான அகீதாவை போதிக்கக்கூடிய கல்வி சபை நான் நிரப்ப வேண்டும். அவர் வரல, இவர் வரல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய நப்சை நான் பாதுகாப்பின்கின்ற சிந்தனைக்கு வந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த முஃமின் பண்புகள் நமக்கும் வரும். அப்பேற்பட்ட முஃமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு முனாஃபிகின்களுடைய பண்புகள். கிட்டத்தட்ட ஒரு 19 பண்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த முஃமின்களுடைய பண்புகள் எதெல்லாம் நம்ம பார்த்தோம்? முனாஃபிகீன் என்கின்ற அந்த நயவஞ்சகம், நரகத்தில் நிரந்தரமாக கிடக்கக்கூடிய அந்த மக்களுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அது போன்ற பண்புகள் தெரிந்து நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து தீய பண்புகளை களைந்து சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிகிற பிரார்த்தனையோடு இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.